Yes. 6.2 the fourth sum. A statue 1.6 meter tall stand and the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. From the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. இங்கே பாருங்க ஏபிங்கிறது பெடிஸ்டல் எடுத்துக்கிங்க. இந்த பெடிஸ்டலுக்கு மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஓகேவா, ஒரு இந்த கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஓகேவா, அந்த ஆங்கிள் ஆஃப் இந்த ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி மேட் ஆகுது. கிரவுண்டில் ஒரு பாயிண்டில் இருந்து ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி மேட் ஆகுது. பெடிஸ்டலோட டாப்பை பார்க்கும்போது 40 டிகிரி மேட் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாச்சு இருக்குல்லையே அதோட வேல்யூ 1.6ன்னு கொடுத்துட்டு இந்த பெடிஸ்டலோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கவனிங்க, இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பிசியோட வேல்யூ மட்டும் தெரியுது, அது ஸ்டாச்சுவோட ஹைட்டு. ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம், அது பெடிஸ்டலோட ஹைட்டு. இதில் 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா, பிஏடிங்கிற ட்ரையாங்கிள் கிடைக்குது, சிஏடிங்கிற ட்ரையாங்கிள் கிடைக்குது. 2 ட்ரையாங்கிள் எழுதுறீங்க. இதில் டர்ன் 60, இதில் டர்ன் 40, அதில் டர்ன் 60. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த பிஏடிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இதில் இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். சிஏடி எடுத்தீங்க அப்படின்னா சிஏங்கிறது ஆப்போசிட், ஏடிங்கிறது அட்ஜசன்ட். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ பாருங்கள், பிஏயோட வேல்யூ என்னது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ஏடியோட வேல்யூ ஒய்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, டர்ன் 40யோட வேல்யூ நம்ம கொடுத்துருந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, இங்கே டர்ன் 60, டர்ன் 60யோட வேல்யூ √3ன்னு தெரியும். ஏசி ஏலேருந்து சி வரைக்கும் அப்படின்னா எக்ஸ் + 1.6. கீழே இருக்க வேல்யூ பாருங்கள், ஏடியோட வேல்யூ ஒய். இந்த ஒய் இந்த சைடு கொண்டு போங்க, √3 இந்த சைடு கொண்டு வாங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன் கன்சிடர் பண்ணுறீங்க, இதை ஒய் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறது இல்லை, எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். இதையும் ஒய் ஈக்குவல் டு இதையும் ஒய் ஈக்குவல் கொண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு கொண்டு வரணுங்கிற ஃபார்மேட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இதை இந்த சைடு கொண்டு போங்க, இது இந்த சைடு கொண்டு போங்க. இப்போ இதை இந்த சைடு கொண்டு போயிட்டு 1 × x இதோட இன்ட்டு பண்ணியிருக்கோம், இது இங்கே இன்ட்டு பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸோட வேல்யூ ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு இது சப்ராக்ட் பண்ணியிருப்போம். எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ டிவைட் பண்ணி ஆன்சர் வரும். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஓகேவா, CCC டிவிஷன் சென்டர்னு போட்டு பாருங்கள். CCCன்னு போட்டால் அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகே, பண்ணி போய் பாருங்கள். ஓகேவா, ஆல்ரெடி எல்லா சமுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம், பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.